வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. ஆரஞ்சு கேக் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு தலை குவிச்சா மாதிரி ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். 3/4 கப்பு பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க்மேட் ஆட் பண்ணிக்கலாம், கண்டென்ஸ்டு மில்க்கு. இதில் ஒரு 1/2 கப் வந்து ஆரஞ்ச் ஜூஸ், ப்ளெயின் ஆரஞ்ச் ஜூஸ், தண்ணி சேர்க்காத ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் வந்து கமலா ஆரஞ்சோடைய ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது கமலா ஆரஞ்சு தான். ஸோ அது நல்லா இப்போது சீசனாக இருக்குது. ஸோ நல்லாவும் ஜூஸும் நல்லா வருது இதில். ஸோ இதில் வந்து அதே எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸில் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். மேலே டிப்பிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் நான் யூஸ் இப்போ இது ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை ஆட் பண்ணிடலாம். பவுடர்டு சுகர், ½ டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ இதை போட்டு இது தட்டுறதே நம்ம ஃபில்டர் பண்ணுறதே நல்லா ஈவனாக வரதுக்காக தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ட்ரையாக இருக்கும் போதே. ஸோ இப்போது ஆயில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஜூஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சி தேவைப்படுதுன்னு தெரியும். அட் அ டைமில் எல்லாத்தையும் போட்டுட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக பதம் வராது நமக்கு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆரஞ்சு ஜூஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாத அளவுக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த டாட்டாக இருக்கிறதெல்லாம் ஆரஞ்சு ஜஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மில்க்மேட் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ ஒரு கடாயோ ஒரு ப்ரெஷர் பேனோ ஏதோ ஒன்று அலுமினியத்தில் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை நான்ஸ்டிக்கில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் போட்டிருக்கேன். ஸ்டீல் பிளேட் போட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இது ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேக் எடுத்து இந்த டின்னில் ஊற்றி வச்சிடலாம். இது கண்டென்ஸ் மில்க் ஊற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஊற்றிட்டு இது நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 6 இன்ச் பேக்கிங் டின் எடுத்திருக்கேன் அலுமினியத்தில். ஸோ இப்போ இதை வந்து
பட்டர் பேப்பர் போட்டு மேலே வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் இதில் ஊற்றிடலாம். இப்போது நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இந்த ஸ்டீல் பிளேட் மேலே வச்சிடலாம். மேலே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வந்து 55 மினிட்ஸ் 45 to 55 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஸோ ஆனவுடனே நல்லா இது பொங்கி மேலே வரும். பொங்கினவுடனே நம்ம வந்து பார்க்கலாம். இது பாருங்கள் 50 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன், 60 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நம்ம கேக் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய இப்போ ஆரஞ்சு கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம மேலே டாப்பிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த கேக் எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போடலாம். அதை நல்லா பாருங்கள், பேக்கரி ஸ்டைல் நல்ல ஒரு அவன், நல்ல கலர் கொடுத்துருக்கு. ரொம்ப ஷேடியாக நல்ல கலராக இருக்குது பாருங்கள், ஆல்ரவுண்ட். நம்ம ஆரஞ்சு கேக் நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சைட்லலாம் இது நல்லா இதை எடுத்து விடுவோம். கேக் அப்போ நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லா சைட்ஸுமே வந்து நம்ம எடுத்தாச்சு. இது திருப்பி போடலாம். நம்ம பார்த்தீங்களா, நமக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா கேக் வந்துச்சு. பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஆரஞ்சு கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி பேக்கரி ஸ்டைலில் பேக் பண்ணுற மாதிரி நம்ம அவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் என்ன அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிளெண்டர் யூஸ் பண்ணலை. இப்போது பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது 2 ஆஃபாக கட் பண்ணிக்குவோம் கேக்கை. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு சிரப், சுகர் போட்டு வச்சுருந்தா ஆரஞ்சு சிரப் எடுத்து இப்படி கோட்டிங் பண்ணுவோம். எனக்கு ஷேப் கொஞ்சம் கரெக்டாக வரல, கொஞ்சம் இந்த சைட் கட் ஆகிடுச்சு. இது நல்லா போட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் இது. ஸோ இங்கேயும் அப்ளை பண்ணிவிடுங்க, இந்த கேக்லேயும். விப்பிங் க்ரீமை மேலே அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி எப்படி விப்பிங் க்ரீம் விப்பிங் பவுடரில் பண்ணுறதுன்றதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வேணா கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ விப்பிங் க்ரீம் நிறைய மெத்தட்ஸில் பண்ணலாம். ஸோ இந்த கேக்கை எடுத்து மேலே போட்டுக்கலாம் நம்ம. இது கலராக ஏதாவது கலர்ஸ் வேணும்னா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பண்ணும் போதே வந்து ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர்ஸும் போடலாம். ஸோ இப்போ இது ஆல்ரெடி ஆரஞ்சு கம் ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால நான் ஒயிட் விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சாக்கோ ஆரஞ்ச் நட் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. டாப்பிங் வந்து எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான், நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.